எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ராக்கோலி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ராக்கோலி வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி ஒரு வெங்காயம் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா இது பண்ணிகிட்டே இருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகா பொடி உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்கோலி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இதை வந்து அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி அந்த இது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் ப்ராக்கோலி வந்து நல்லா வேகும். வெந்தக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுவையான ப்ராக்கோலி பொரியல் தயாராகிடுச்சு. இது டேஸ்ட் பண்ணிவிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.